வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விலங்குகளோட வாழ்க்கையில் நடக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் 3 டாக் ஒரு சின்ன பாலத்தை கடந்து போகிறத பார்க்குறோம். ஏன் இந்த 3 ஒரே நேரத்தில் கடந்து போகுதுன்னு தான் தெரியல. கொஞ்சம் பெரிய பாலமாக இருந்தால் வேகமாக நடந்து போகலாம், ஆனால் இதில் பார்த்து தான் நடக்கணும். முதல்ல போகிற டாக் ரொம்ப யோசனையோட மெதுவாக காலடி எடுத்து வைக்க. ஆனா ரெண்டாவது வர டாகுக்கு பொறுமையே இல்லை. நீ எப்போ நடந்து போறது, நான் எப்போ வர்றது அப்படின்னு அப்படியே எட்டி தாவி போயிருக்கு. மூணாவது வந்த டாக் நம்மளும் எட்டி தாவி போயிடலாம் அப்படின்னு நினைச்சு தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கு. எப்படியோ தண்ணிக்குள்ளே விழுந்தது யாருக்கும் தெரியக்கூடாதுல, நம்மளும் பாலத்தை கடந்து வந்ததா தான் தெரியணும் அப்படின்னு வேகமா மேலே ஏறி வந்திருக்கு. இங்கே இந்த வீடியோவில் குளிர் பிரதேசத்தில் வசிக்கிற இந்த மான் கரடியை துரத்திட்டு போகிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இத்தனைக்கும் கரடியை அது சாப்பிட போகிறதும் கிடையாது, கடிக்க போகிறதும் கிடையாது. அந்த மான் தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடும். இதுக்கு பயந்து கரடியும் வேகமாக ஓடுது. கரடி தண்ணிக்குள்ளே போய் தப்பிக்கலாம் அப்படின்னு தண்ணிக்குள்ளே இறங்கினாலும் மான் விடலை. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளை இந்த துரத்துது அப்படின்னு கரடியே நினச்சிருக்கோம். கரடி தான் மானை துரத்தோன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக மான் கரடியை விடாமல் துரத்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் தனக்கு தானே முட்டி மோதி மண்டையை பதம் பார்க்குற ஒரு ஆடை தான் பார்க்குறோம். ஆடு கொஞ்சம் வளரும் போது அதோட மண்டை நல்லா குறுகுறுன்னு வருமா. இதனாலே மற்ற ஆடுகள் கிட்ட சண்டை போடுறதுக்காக வம்புக்கு போகும். இங்கே இந்த ஆட்டுக்கு சண்டை போடுறதுக்கு யாரும் கிடைக்கல, இந்த கம்பம் மட்டும்தான் இருக்குது. இதுலேயே நல்ல மண்டையை போட்டு முட்டி மோதிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து அதை குறி பார்த்து மோதுது. ஒரு தடவை மோதினதுக்கு அப்புறம் தான் வலி எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கே தெரிஞ்சிருக்கு. தனக்கு தானே மண்டை வலியை வர வச்சுக்கிறது இதுதான் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் 2 வான்கோழிகளை பார்க்குறோம். இது ரெண்டும் பயங்கரமா சண்டை போட்டுக்குதுங்க. இந்த ஆடு இந்த 2 பேரோட சண்டையும் தடுக்கிறதுக்காக தான் நடுவில் வந்து நிக்குது. ஆனா யாரு நடுவில் வந்தாலும் சண்டையை விட மாட்டோம்னு கோழிகள் சண்டையை தொடர ஆடுக்கு பயங்கரமா கோபம் வந்திருக்கு. இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்னு 2 கோழியையும் முட்டி தள்ளி இருக்கு. ஆனால் இந்த கோழிகள் ஆடை மறந்துட்டு மறுபடியும் சண்டை தான் போடுது. ஒரு ஆடு எவ்வளவு தூரம் தான் இந்த சண்டையை விலக்கி சமாதானம் பண்றதுக்கு முயற்சி பண்ண முடியும்? இந்த ஆடை நிஜமா பாராட்டியே ஆகணும். சொல்ல கேட்காததுனால 2ஐயும் முட்டி மோதி 2த்துக்கும் பாடம் சொல்லி கொடுத்துருக்கு. ஆனாலும் கோழிகள் அடிபட்டாலும் பரவாயில்லன்னு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த இந்த வைல்டு பீஸ்ட் தண்ணியை குடிச்சிட்டு கரையிலே படுத்திருக்கு. ஒருவேளை இதுக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ தெரியல. இதை பார்த்து முதல்ல ஒண்ணு அதை பிடிக்கிறதுக்காக வேகமா வருது. வைல்டு பீஸ்ட் எந்திரிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுது, ஆனா முடியல. வந்த முதல்ல எவ்வளவு சர்வசாதாரணமா அதோட தலையை பிடிச்சி தண்ணிக்குள்ள இழுத்து கொண்டு போகுது பாருங்க. இது பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு முதலையோட பலம் எந்த அளவுக்கு இருக்குது. ஓடி தப்பிக்காம ரொம்ப ஈஸியா இந்த வைல்டு பீஸ்ட் முதலைக்கிட்ட மாட்டிக்கிச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டுல இருக்கிற ரப்பர் எடுத்து விளையாடிட்டு இருக்கிற ஒரு பூனையை தான் பாக்குறோம். இந்த பூனை ரப்பரை வாயில வச்சுட்டு அதை வேகமா இழுக்குது. அதை இந்த அளவுக்கு இழுத்துட்டு விட்டா நம்ம மேலதான் அடிபடும் அப்படிங்கிற விஷயம் பூனைக்கு தெரியல. விளையாட்ட தொடங்கி அது மேலேயே அது அடி வாங்கியிருக்கு. இனிமே ரப்பரை எங்க பார்த்தாலும் தொடாது. தனக்கு தானே தலைவலி உண்டாக்கிக்கிறது இதுதான் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல எல்லா ஆடுகளும் அந்த பக்கம் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது இந்த ஆடு மட்டும் இந்த பள்ளத்துல வந்து விழுந்திருக்கு. நல்லா சாப்பிட்டு முடிச்சு இந்த பள்ளத்துல வந்து உருண்டது. திரும்ப அதால எந்திரிக்க முடியல. இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பக்கத்துல வந்தவங்க ஆடை தூக்கி விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வேகமா ஓடி கூட்டத்தோட போய் சேர்ந்திருக்கு. அதுவே வந்து பள்ளத்துல விழுந்து மாட்டிக்கிச்சு. யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இவ்வளவு நேரம் காத்திருந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நிறைய யானைகள் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கு. அந்த இடத்துல முதல்ல ஒண்ணு ஒரு மானை வேட்டையாடுறதுக்காக ரெடி ஆகுது. முதல்ல மானோட காலை பிடிக்கவும் உடனே இந்த யானை வேகமா செயல்பட்டு முதலைய மிதிச்சு மானை காப்பாத்திருக்கு. இந்த யானை கூட்டம் மட்டும் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா மான் கண்டிப்பா முதலை கிட்ட மாட்டி இருக்கும். இங்க இந்த வீடியோல பாக்குற புலி தன்னை வேடிக்கை பார்க்க வந்தவங்களை பாக்குறதுக்காக ரொம்ப பக்கத்துல வந்திருக்கு. ஆனா தண்ணியில இறங்கி வந்ததுனால அதால குளிர் தாங்க முடியல. பார்த்தது போதும் நம்ம கரைக்கே ஏறிடலாம் அப்படின்னு மெதுவா மேலே ஏறிடுச்சு பாருங்க. இதுல குளிருக்காக நடுங்கி பார்த்து நடந்து போறது தான் பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. மற்ற காட்டு விலங்குகள் தண்ணியில இறங்குறதுக்கே ரொம்ப யோசிக்குமா. ஆனா புலிய பாருங்க எவ்வளவு சர்வசாதாரணமா கழுத்தளவு தண்ணியில கூட இறங்கி வருது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமா சண்டை போட்டுக்கிற 2 டாக் தான் பாக்குறோம். இதுல இந்த குட்டி டாகுக்கு சண்டை போட்டு தண்ணி தாகமே வந்துடுச்சு. வேகமா உள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் வெளியே போய் சண்டை போடுது. சண்டை போடுறதுன்னு முடிவெடுத்துட்டா உள்ள இருந்தே சண்டை போட வேண்டியது தானே. ஆனா கதவுக்கு வெளியே நின்று தான் சண்டை போடுமா. தண்ணியை மட்டும் நல்லா குடிச்சிட்டு மறுபடியும் அதோட ஏரியாவுக்கே ஓடி போயிருது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த கடை முன்னாடி பூனையை கட்டி வச்சிருக்கிறாங்க. அதோட அதுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறாங்க.
ஆனால் இது கொஞ்சம் சேட்டைக்கார பூனை போல், அதனால் என்னை கட்டியே வைக்க முடியாது, நான் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நின்ன இடத்துல நின்னே ஓடுது. எப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு வேகமாக நடக்குது பாருங்க. எப்படியாவது கட்டை அவிழ்த்துட்டு வெளியே போயிடணும், அதுதான் அதோட எண்ணம். ரோட்ல இருந்து இதை பார்த்தவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக விலங்குகளோட ரொம்ப சுவாரஸ்யமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.